ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் குட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக வந்து இன்ஸ்டியூட் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமான்றதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இன்ஸ்டியூட் போனதை வச்சு நான் உங்கள் கூட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்ஸ்டியூட் போகிறோம், போயிட்டு நம்ம வந்து ஒரு 30,000 40,000 வந்து தண்டமாக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம். அவங்க மெட்டீரியல்ஸை வந்து நமக்காக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, 6th to 12th புக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு திங். அதில் இருக்க வந்து எல்லாமே சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ், டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டியூட் போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் என்ன நமக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அவங்க நமக்காக வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூலை நம்ம போட்டுக்க முடியாதுங்களா? நம்ம வீட்லேயே நம்ம ஒரு ஃப்ரேம் ஒரு ஷெட்யூல் பண்ணிவிட்டு இந்த டேயில் வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வந்து நாமளே வந்து ஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுனா வந்து அது உங்களோட விஷ் தான் வந்து. ஆனால் எனக்கு அதில் வந்து இஷ்டம் இல்லை. சில இன்ஸ்டியூட்லலாம் வந்து ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி கூட ஆஃப்லைனில் வந்து அவங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதே இல்லை. நம்ம கிளாரிஃபை பண்ணலான்னு போவோம், ஆனால் அந்த சார் அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு இன்ஸ்டியூட் போயிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் போயிட்டுருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு மைனஸாக தான் வந்து நமக்கு நிற்கிது. டெஸ்ட் பேட்சஸ் வந்து அவங்க கொடுக்குறதுல அது வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ரெகுலராக டெஸ்ட் போடும் போது நம்ம நிறைய பெனிஃபிட் வந்து அடையலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் படிக்கும் போது என்னென்னா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு வீட்டில் படிக்கும் போது சோம்பேறித்தனம் இருக்கும், ப்ளஸ் நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம அப்போ தான் படிக்கலாம்னு புக் எடுப்போம், ஆனால் அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும் போது வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஓகே நம்ம அது படித்தே ஆகணும், நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக யூ கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டியூட் போகலாமா இல்லை செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணலாமான்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் த பெஸ்ட் திங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பை பாய்.